பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாக இருந்ததில்லை. பாருங்கள், ஆண்டவர் உங்களை பார்த்தா சொல்கிறார், மலட்டு தன்மையாக இருக்கிறீங்களா, பயப்படாதீங்க. ஆண்டவர் இருக்கக்கூடாது, இருக்காது என்று உங்களை உறுதிப்படுத்தி சொல்கிறாருங்க. எந்த சகோதரன் கலக்கத்தோடு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், சகல ஜனங்களை பார்க்கிறோம். எந்த ஜனங்களும் இந்த வார்த்தை கேட்க முடியாத இருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். நீங்கள் இந்த வார்த்தை கேட்டு உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாருங்க, சகல ஜனங்களை பார்க்கிறோம் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். எப்பொழுது எப்படி ஆஸ்வதிக்குன்னா, என்னென்ன காலத்தில் மலட்டுத்தன்மை இருக்கிறது, கர்ப்பத்தனியாக இருக்கலாம், வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கலாம், மலட்டுத்தன்மையாக என் வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கலாம். எந்த காரியமும் மலட்டுத்தன்மையாக இருக்கிறதோ அது எல்லாம் மாறப்போதாங்க. ஆண்டவர் அதுதான் சகல ஜனங்களை பார்க்கலாம் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவனுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடியாக இருந்ததில்லைன்றார். மலட்டுத்தன்மை எல்லாம் மாற்றி ஆசீர்வதிக்க போகிறது என்று ஆண்டவர் இந்த நாளில் வாக்கு கொடுக்குறார். என் அன்பு சகோதரிகளே, இந்த மலட்டுத்தன்மை எல்லாம் கர்த்தர் அதை எடுத்து போட்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்த இந்த வார்த்தை மூலமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆணாகிலும் பெண்ணாகிலும் ஆடாகிலும் எந்த மிருக ஜீவனாகிலும் உங்கள் வாழ்க்கையில் மலடி இருந்ததில்லை என்றார். இந்த வார்த்தை கேட்கிற உங்களை விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.